அது எப்படி இவ்வளோ நல்ல நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்து உங்கள் பேஜில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் அப்படிதாங்க சொல்வீங்க. ஹே, நான் நிஜமா தான் சொல்றேன். உங்க ஃபோட்டோகிராஃபி மட்டும் என்ன குறைஞ்சா போயிடுச்சு. நீங்களும் நல்லா தானே எடுக்கிறீங்க. ஹலோ ஹலோ, நான் இன்னும் லேர்னர் தான். நீங்கள் தான் ப்ரோ. சரி, இந்த பேஷன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு பிடிச்சவருக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு பிடிச்சிருச்சு. அப்படி அப்படி. ஓகே ஓகே. சரி, எவ்வளோ நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி? எவ்வளோ நாளைக்கு உங்கள் முகம் தெரியாமல் நான் பேசிட்டு இருக்கிறது? என்னைக்கு தான் என் கண்ணுக்கு உங்களை காட்ட போறீங்க? நம்ம பேசி ஒரு 1 வீக் தானே ஆகுது. சீக்கிரமே பார்க்கலாங்க. ஏன் இவ்வளோ அவசரம்? I'm badly waiting to see the man behind. Sorry, woman behind the lens. சீக்கிரம் தரிசனம் கொடுக்கலாம்ல மேடம்? சரி, நீங்க இவ்வளோ கேட்கறதுனால நான் எப்படி இருப்பேன்னு சொல்றேன். அதை வச்சு நீங்களே உங்க இமேஜினேஷன்ல ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸ்லி அழகாக தான் இருப்பீங்க. ஹா, அதான் நீங்கள் சொல்லுங்க. என்னோட இமேஜினேஷன் இமேஜ் எப்படி உங்கள் ரியல் இமேஜுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். வானத்துல இருக்கிற வானவில் மாதிரி ஒரு நெத்தி, கிழக்குலேருந்து உதிக்கிற சூரியன் மாதிரி 2 கண்ணுக்கு நடுவுல சின்னதா ஒரு பொட்டு, வைகை ஆத்துல மிதக்கிற மீன் மாதிரி 2 கண்ணு, நிலாவை வெட்டி வச்ச மாதிரி 2 புருவம், முத்து மாதிரி மூக்கு, ரோஜா இதழ் மாதிரி சாஃப்டா உதடு. பிக்சர் வந்துருச்சா? ஆல்மோஸ்ட் வந்த மாதிரி தான். இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த அழகையும் ஒன்றா போட்டு பேக் பண்ண மாதிரி இருக்கு. லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், ஆனால் பார்க்கலாம் சீக்கிரமே. இப்போ எவன்டா? குட் மார்னிங் மாமா. நீயா? எதுக்கு பெல் அவ்வளோ சத்தமாக அடிக்கிற? கொஞ்சம் மெல்லமாக அடிக்கலாம்ல. நல்லா தூக்கத்துக்கு எடுத்துட்ட. மெல்லமா அடிச்சா கேட்காதுன்னு தான் சத்தமா அடிச்சேன் மாமா. ம்? உன்னோட வைசாக் விளையாட்டுல என்கிட்ட காட்டாத. உள்ள வந்து டோர் லாக் பண்ணிட்டு போய் படுத்துக்கோ. ம், சரி மாமா. மாமா, மாமா எழுந்துருங்க மாமா. ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல. என்னடி? ஆஃபீஸ்க்கு ரெடி ஆக மாட்டீங்களா? ஆ, உங்களுக்காக தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். நான் கேட்டேனா காஃபி? ம்ஹும். அப்புறம் எதுக்கு கொண்டு வந்த? அது எழுந்தோன்னே எல்லாரும் குடிப்பாங்கன்னு. எல்லாரும் குடிப்பாங்க, நான் குடிக்க மாட்டேன். ஸோ இப்போ நீ போனேனா நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். ஆ, மாமா ம், கொஞ்ச நேரம்னா எவ்வளோ நேரம் மாமா? டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், அதான் ஆறி போயிடுமேன்னு. எதுக்கு இப்போ உயிர் எடுக்கிற? இங்க பாரு, நீ ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி நான் சாப்பிடுவேன். ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் போறியா?
டேய் அர்ஜுன், அர்ஜுன், அடே அர்ஜுன். கத்தாதீங்க, எழுந்துட்டேன். இந்த வீட்ல ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன மேடம், எனக்கு சீக்கிரமா எழுந்துட்டீங்க போல. இன்னைக்கு ஸ்பெஷல் டே, அதுக்கு தான். ஸ்பெஷலா? என்ன ஸ்பெஷல்? எனக்கு மட்டும்தான் ஸ்பெஷல், எல்லாருக்கும் இல்லை. மாமா மாமா டேய் டேய், அப்பா. அம்மு ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்காடா. கண்டுக்காம ஃபோன் என்ன பார்த்துட்டு இருக்க? ஃபோனை வச்சுட்டு சாப்பிட்றானா? வாயை பொழந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்க? ம், சட்னி. எனக்கு வேணாம், நான் அப்படியே தான் சாப்பிடுவேன். இப்படி சாப்பிட்டா எப்படா உடம்புல ஓட்டும்? அந்த ஃபோனை அப்படி வச்சுட்டு சாப்பிடு. அதுக்கப்புறமா எவ்வளோ நேரம் வேணாலும் நோண்டு, யாரும் கேட்க மாட்டாங்க. என்னை திட்டுவாங்க வைக்கோ வந்து ஊர்ல இருந்து. டேய், அம்முவை போய் திட்டுறியாடா? என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர போற பொண்ணுடா. இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. மாமா ம், எனக்கு ஃபோட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட். நானும் உங்க கம்பெனில ஜாயின் பண்ணி ஒர்க் கத்துக்கிட்டுமா? போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்டா? போட்டோகிராஃபி கத்துக்க போறியா? இங்க பாரு, போட்டோகிராஃபின்னா ஸ்னாப்சாட்ல ஃபில்டர் போட்டு போட்டோ எடுக்கிறது கிடையாது. அது இல்ல மாமா. ஏண்டா, ஆ, நீ போட்டோகிராஃபி கத்துக்கணும்னு சொன்னப்ப நான் இப்படியா கேட்டேன்? அது என்னன்னாப்பா? டேய், இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அம்முவை கூட்டு போய் உன் ஆஃபீஸில் ஒர்க் எல்லாம் பக்காவாக கற்றுக் கொடுத்து அவளை சேஞ்ச் பண்ணிடு. அது என்ன எலிமெண்ட்ரி ஸ்கூலா ஏபிசிடி சொல்லி கொடுத்து ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு? உன் கம்பெனி ஒன்றும் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்லாம் கிடையாது. அந்த உதவாக்கார நவீனை கொண்டு போய் உன் ஆஃபீஸில் ஜாயின் பண்ண வச்சில்ல, அவனை விட அம்மு 1000 மடங்கு பெட்டர். கூட்டு போய் சேர்த்து விடு. சரிப்பா. தேங்க்ஸ் மாமா. இவன் ஆஃபீஸில் வேலை சொல்லி தரலன்னு வச்சுக்கோ, என்கிட்ட சொல்லு, அவனை நான் பார்த்துக்கிறேன். ஓகே. சொல்லு, இவர் சொல்லி கொடுப்பாரு போட்டோகிராஃபி. என்னடா எதை சொல்லிட்டு ஒன்றும் இருக்க? இல்லப்பா. சாப்பிடுவோங்க. ம், சீக்கிரம் போலாம் மாமா, இல்லைன்னா லேட் ஆயிட போகுது. பாத்தியாடா ஒர்க் டெடிகேஷனை? நவீன்ட்ட இதை பார்த்துருக்கியாடா? கூட்டு போடா, கூட்டுட்டு தான் போயேன்டா. ஏறிட்டியா? ஆ ஏறிட்டு மாமா. மாமா, ம், நீங்க டெய்லி ஆபீஸ்க்கு இதே ரூட்ல தான் போவீங்களா? அது ஆஃபீஸ் இல்ல, ஸ்டூடியோ. ஓ, அந்த வாட்டர் டேங்க் கிட்டேயா மாமா நமக்கு? அப்போ அந்த ரூட்ல கூட போலாம்ல ஸ்டுடியோக்கு? மாமா, உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க மாமா. ஏ? சும்மா பேசு. ஏ, பேசிட்டே இருப்பியா நீ? வாய் வலிக்காத உனக்கு? போர் அடிக்குது மாமா, பேசிட்டு இருந்தா டைம் பாஸ் ஆச்சு ஆகும்ல. இங்க என் காதுல இருந்து ரத்தம் வருது. மாமா, சுமார் சுமார். வைசாக்ல நல்லா தானே இருந்தாரு, இப்போ என்ன ஆச்சு? திரும்பவும் பேசுற, சுமாரு. இன்னொரு வாட்டி பேசினேன்னு வச்சுக்கோ, வாயை தச்சிருவேன். ம், கடவுளே, இந்த நாள் ஃபுல்லா இவளை எப்படி சமாளிக்கிறதோ? நாள் ஃபுல்லா இல்ல மாமா, லைஃப் ஃபுல்லா.
நீ இங்கே இரு, நான் அதோ இப்போ வந்துடுறேன். ம் ஸ்மோக் கூட பண்ணுவாரோ? என்ன மச்சான் ஆஃபீஸ்க்கு இவ்வளோ லேட்டு? நைட் நிறைய குடிச்சியா? இல்லை மாமா, நைட்டு குடிக்கவே இல்லையே. அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க. சரி நீ என்னடா மூட் ஆஃபாக இருந்தால் தானே சிகரெட் அடிப்ப? இன்னைக்கு காலையிலே மூட் ஆஃபா? ஒரு வாட்டி பார்க்கிங் பக்கம் பாரு. அப்பப்பா செம்மையா இருக்காடா பொண்ணு. என் மூட் ஆஃப்க்கு காரணம் ஆ என்னது இவ்வளோ அழகான பொண்ணு உன் மூட் ஆஃப்க்கு காரணமா? சரி இந்த பொண்ணு யாரா? நான் சொன்னல, என் முறை பொண்ணு அவ தான் அம்மு. முறை பொண்ணா? இவ்வளோ அழகான முறை பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த ஊர் பேர் தெரியாத இன்ஸ்டாகிராம் பொண்ணு மேலே ஃபீலிங்ஸில் இருக்கேடா. என்னமோடா, எனக்கு அதில் செட் ஆகாது. இவ்வளோ அழகாக இருந்தால் உனக்கு எப்பறம் செட் ஆகும்? செட் ஆகாது. அந்த செட் ஆகாது இல்லடா, எனக்கும் அவளுக்கும் வைப் செட் ஆகாது. எனக்கு எதாவது செட் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கவா? கையை காலை உடைச்சி அடுப்பில் வச்சிருந்தேன். வேணாம் மச்சான். ஒர்க் கற்றுக்க வந்தா கற்றுக்கிட்டு கிளம்பிடுவா. அப்போ வரைக்கும் எல்லாத்தையும் மூடிட்டிரு. ஓகே ஓகே மச்சான். போலாம். காலைல அப்பா சொன்ன உதவாக்காரன் வந்தான், நவீன். ஹாய். ம் என்ன மச்சான் உன் முறை பொண்ணு பேசாதா? இப்போ பேசலாம், பேசு. ம் ஐயோ. ஹாய். ஹாய். ஏய், நமஸ்தேங்க. நமஸ்தே. வா போலாம். ஆ அம்மு, மாமா. எதையும் தொடாத. ஆ. இங்க இருக்கிற சிஸ்டம்ஸ், கேமராஸ், லென்சஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு எதா ஆச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம சொத்து எழுதி வாங்கிடுவாங்க. ம் ஏய், இப்பதானே சொன்னேன், அது இங்க வை. எதையும் தொடாதுன்னு சொன்னல. உங்க மாமா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ம் வா ஆஃபீஸ் காட்டுறேன். போலாம். ஹே அம்மு. நவீன், மாமாக்கு தனியா கேபின் எதுவும் இல்லையா? அங்கே தெரியுதா? அந்த கேபினில் உட்காரணுன்றது தான் உன் மாமாவோட ஆசை. யாருது அந்த கேபின்? ஸ்டூடியோவில் லீட் ஃபோட்டோகிராஃபருக்கு கொடுக்குற கேபின் அது. ஆ, என் மாமா லீட் ஃபோட்டோகிராஃபர் தானே? ஆமாம், ஆனால் அதுக்கு ஏதோ சம் குவாலிஃபிகேஷன் வேணுமா. முன்னாடி அந்த பொசிஷனில் எங்கள் குரு பரத் இருந்தார். அவர் ரிசைன் பண்ண அப்புறம் யார் வருவான்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் யாரும் வரலன்னா அந்த கேபின் உங்கள் மாமாவுக்கு தானே ஸ்டூடியோலாம் பேசிக்கிறாங்க. அந்த கேபின் அந்த பொசிஷன் ரெண்டும் என் மாமா தான். நீ வேணா பார்த்துட்டே இரு. ஓகே. எங்க கேபினை பார்த்துட்டு வரியா? லைட்டு கொஞ்சம் மேல தூக்கு, இன்னும் கொஞ்சம் வாடா. போதும் போதும். அம்மு, அம்மு, சொன்னல எதையும் தொடாதன்னு. இதெல்லாம் காஸ்ட்லின்னு சொன்னல. எத்தனை வாட்டி சொல்றது? சும்மாவே இருக்க மாட்டியா? அங்க இங்கன்னு வந்து எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்க.
நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் பார்த்துட்டு உக்காரு. ஒருவேளை உன்னால சும்மா இருக்க முடியலன்னு வச்சுக்கோ, போய் கேஃபிட்டேரியால உட்காரு. போறப்ப நாங்களே உன்னை கூப்பிடுறோம். சொல்றது பண்றதுல ஆனா போட்டோகிராஃபில மட்டும் இன்ட்ரெஸ்டா? புரிஞ்சுதா? சாரி மாமா. நீ என்னடா பார்த்துட்டு இருக்க? லைட்டு புடி. அம்மு, நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல மாமா, கொஞ்ச நேரத்துல படுத்துறேன். என்னாச்சுமா? ஒன்னும் ஆகல மாமா. அவன் ஏதாவது சொன்னானா? டேய் மாமா 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 மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் கொஞ்சம் அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. நீ ஏன் அப்படி நினைக்கிற அம்மு? நான் தான் அவனை சின்ன வயசுலேருந்து பொண்ணுங்க கூட எப்படி பேசணும்னு தெரியாமல் வளர்த்துட்டேன். அதனால தான் அவன் அப்படி இருக்கான். ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. ம், இல்லை அம்மு, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நீ இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும்போது தான் இந்த வீட்டுக்கே வெளிச்சம் வரும். சரி, ரொம்ப யோசிக்காத. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். அப்பா அவன் ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோ, அப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்காமோ, இந்த மாமா எப்பவும் உன் பக்கம்தான். சரியா? சரி, போய் படுத்துக்கோ. ம். சொல்லுடி ஸ்னேகா. என்னடி உன் வாய்ஸ் ஹாப்பினஸ்ல பொங்கி போயிருக்கு? உங்க மாமா வீட்ல இருக்கல்ல, அதான் ஹாப்பியா இருக்க போல. நீ வைசாக்ல இருந்து ஹைதராபாத் வந்தாலும் மாறவே இல்லடி. உனக்காச்சும் உங்க மாமா இருக்கா மாறுறதுக்கு? எனக்கு அப்படி யாருமே இல்லையே. சரி, உனக்கு ஏன் உங்க மாமானா அவ்வளோ இஷ்டம்? இஷ்டம் இல்ல, காதல். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். சின்ன வயசுல எனக்கும் மாமாக்கும் செட் ஆகாதுடி. எங்க வீட்ல படிப்பு முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு சம்மந்தம் வந்துச்சு. ஆனா நான் ரெடியா இல்லைன்னு சொன்னேன். எங்க அப்பாவை பத்தி தான் தெரியுமே, என் பேச்ச கேட்கறதே பெரிய விஷயம். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அப்போ என் மாமா வந்தாருடி. ஒரு ஹீரோ மாதிரி வந்து என் அப்பா அம்மா கிட்ட, அம்மு இப்பதானே ஸ்டடீஸ முடிச்சா, முதல்ல அவ சொந்த கால்ல நிக்க விடுங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாருடி. எங்க அப்பா அதை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் மாமா ஒரு விஷயம் சொன்னாருடி. அம்முக்கு அகெயின்ஸ்டா நீங்க என்ன பண்ணாலும் அவளால போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியும்னு சொன்னாருடி. அதுக்கப்புறம் என்ன பார்த்து ஒரு லுக்கு விட்டு, அம்மு, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமா? நான் தலைய வேகமா ஆட்டினதுக்கு அப்புறம் எங்க அப்பா சைலண்ட் ஆயிட்டாருடி. அப்படி ஒரு ஏஞ்சல் மாதிரி என் லைஃப்ல வந்து எனக்கு எது இஷ்டமோ அதை தான் நான் செய்யணும்னு கத்து கொடுத்துட்டு போயிட்டாருடி. நான் அப்பவே ஃபிக்ஸ் ஆயிட்டேன், கல்யாணம் பண்ணா என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு. பா, கிரேட் லவ் ஸ்டோரி டி. சரி, கல்யாணம் எப்போ? என்ன மூடி, எனக்கு மாமானா ரொம்ப இஷ்டம். ஆனா மாமா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன நடந்துச்சு அம்மு? எதையும் தொடாதுன்னு சொன்னல, நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் பார்த்துட்டு உக்காரு. ஒருவேளை உன்னால சும்மா இருக்க முடியலன்னு வச்சுக்கோ, போய் கேஃபிட்டேரியால உட்காரு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ உங்க மாமாக்கு மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு தோணுது. அதுக்கு தான் அப்படி பிஹேவ் பண்றாரோ என்னமோ. ஃபீல் ஏன் இல்ல இருக்கு. அது எப்படிடி? எப்படி சொல்ற? என் மாமாக்கு இந்த அம்மு மேல லவ் இல்ல. ஆனா ஆனா என் மாமா கீதாஞ்சலியை லவ் பண்றாரு. கீதாஞ்சலி? என்னடி சொல்ற? அதுவும் நீதானே? உனக்கு ஞாபகம் இருக்கா, பிடெக் முடிச்சோன்னு நான் எடுத்த போர்ட்ரேட்ஸ்க்கு ஒரு பேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல. கீதாஞ்சலி, அதான் ஜி மூமெண்ட்ஸ். அந்த பேஜ் ஆரம்பிச்ச பொண்ணு கூட தான் என் மாமா பீக் லெவல்ல லவ்ல இருக்காரு. அப்படின்னா
இந்த கீதாஞ்சலி அலைஸ் அம்மா கூட தானே என் மாமா லவ்ல இருக்காரு. வாவ் கிரேசியா இருக்கு. சரி எப்ப சொல்ல போறோம் மாமா கிட்ட? பண்ணலாம் பண்ணலாம், பொறுமையா சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம். ஆனா இந்த ஃபீல் கூட ரொம்ப நல்லா இருக்குடி. ஹே எதுக்குடி இதெல்லாம்? என்ன மூடி அன்னைக்கு மதுவக்கா கல்யாணத்துக்கு வந்தப்போ டக்குன்னு மெசேஜ் பண்ணாரு. பேஜ் பார்த்தேன், போட்டோஸ் நல்லா இருக்குன்னு. அப்புறம் நானும் நல்லா இருக்குன்னு அப்படியே சேட்டை கண்டினியூ பண்ணேன். எப்படியோடி நீ ஹாப்பி தானே? இப்ப வரைக்கும் நான் ஆல் ஹாப்பி தான். இனிமே தான் தெரியும் என்ன ஆக போகுதோ. சரி சரி பாரப்போ. பாய் பாய். ஹாய் சார்.